வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது விரைவு செய்திகளை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், கடலூர் MC சம்பத் மற்றும் முன்னாள் MLA-க்களான கோவிந்தசாமி, சுந்தரராஜ், ராஜமுத்து, மான்ராஜ், ராஜவர்மன் உள்ளிட்ட பலர் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இச்செயல் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சியில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்ற பணிகள், ஒப்பந்தங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் சுமார் 2000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக தாவேக்கா அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் தொடர்பு உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். EPS பற்றி பேச பல கட்சிகளில் இருந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தகுதி இல்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு துரோகம் புரிந்து சென்ற சந்தர்ப்பவாதிகளை வரவேற்பதோடு ஆதவ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இதுபோன்ற பேச்சை நிறுத்தாவிட்டால் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரசின் துரோகத்தை தோலுரித்து காட்ட வேண்டும் எனவும், மற்ற கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகளை பொறுத்து விமர்சனம் செய்ய வேண்டும் எனவும் திமுக செய்தி தொடர்பாளர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். இதற்கு தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யாமல் காங்கிரஸை விமர்சிப்பதா என அக்கட்சியின் MP மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். பல்வேறு குற்றங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் காவல் நடைரோந்து மேற்கொள்ள DGP மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். தற்போது பல இடங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள காவல் நடைரோந்துக்கு மக்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ளதாக மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பாக பொருளாதார ஆலோசனை குழுவினருடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துதல், சர்வதேச சந்தைகளில் நிலவும் மாற்றங்களை எதிர்கொள்ளுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து இந்தியா விடுதலை பெற்றதும் நாட்டு பிரிவினை ஏற்பட்டதுமான வரலாற்றை பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் கோணத்தில் அலசும் 1947 பிரெக்சிட் இந்தியா ஆவணப்படத்தை ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினர் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் MP சசி தரூர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் மீண்டும் தேர்தல்களில் நடைபெறும் குளறுபடியை களைய ஒரு குடிமகளாகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் குதிரை பேரம் தடுக்க மசோதா கொண்டு வருவேன் என்றும் முன்மொழியப்பட்ட இந்த சட்டம் தேர்தல் செயல்முறையில் கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தேசியவாத காங்கிரஸ் MP சுப்ரியா சுலே தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் வரும் ஆண்டுகளில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேங்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை எப்போது ஒப்படைக்க முடியும் என்பது குறித்த தெளிவான கால அட்டவணையை தயாரிக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதிரடி உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு இருப்பதாக கூறுவது முற்றிலும் தவறானது. திமுக மட்டுமே கூட்டணியில் இருந்து சற்று விலகி நிற்க தொடங்கியுள்ளது. அதற்கு பதிலாக தாவேக்கா என்ற மாற்று நண்பர் கிடைத்துள்ளார் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான உத்தவ் சிவசேனா கருத்து தெரிவித்துள்ளது. ஒஸ்லோவில் நடைபெற்ற புகழ்பெற்ற நார்வே செஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்று புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் நார்வே செஸ் தொடரை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். 20 வயதான தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா இறுதிச் சுற்றில் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி பட்டத்தை உறுதி செய்தார். இவரது வெற்றிக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர், முதல்வர் விஜய் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கார்ல்சன் பிரக்ஞானந்தா நம்ப முடியாத ஒரு போராளி என புகழாரம் சூட்டியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் பிரக்ஞானந்தா என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி இதுதான் என்று தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி என்னுடைய பட்டியலில் முன்னணியில் இருக்கும் என்றும், இவ்வெற்றிக்கு எனது அம்மாவின் வார்த்தைகள் ஊக்கமாக இருந்தது என்றும் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன்கள் குவித்து வலுவான நிலையில் உள்ளது. கேப்டன் சுப்மன் கில் மற்றும் KL ராகுல் ஆகியோர் அபார சதம் அடித்து அசத்தினர். ஆப்கானிஸ்தான் தரப்பில் முகமது சலீம் ஷாஃபி 13 ஓவர்களில் 67 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், ஜியாவுர் ரஹ்மான் 15 ஓவர்களில் 61 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026க்கான 15 வீரர்கள் அடங்கிய இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக அணியை வழிநடத்த உள்ளார். இதில் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய சீனியர் அணியில் விளையாடும் வாய்ப்பை அவர் பெற்றுள்ளார். மோசமான ஃபார்ம் காரணமாக T20 அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து சூரியகுமார் யாதவ் நீக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்கும் ஈரான் அணிக்கு அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக விசா வழங்கியுள்ளது. உலகக்கோப்பையின் லீக் சுற்று போட்டிகளில் ஈரான் அணி தனது ஆட்டங்களை லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சியாட்டல் நகரங்களில் விளையாட உள்ளது. வருகிற 15ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஈரான் தனது முதல் போட்டியில் களமிறங்குகிறது. திரைத்துறையில் ஆண் மற்றும் பெண் நடிகர்களின் ஊதிய வித்தியாசம் மிகப்பெரியது என்று, அவை மாற்றப்பட வேண்டும் என்று நடிகை காஜல் அகர்வால் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய சினிமாவில் ஒழுக்கம், நேரத்தை சரியாக கடைபிடித்தல் ஆகியவற்றுடன் பெண்களுக்கு மிகுந்த மரியாதையும் அளிக்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். நடிகர் அர்ஜுன் நடிப்பில் வெளியான பிளாஸ்ட் திரைப்படம் உலகளவில் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. AGS தயாரிப்பில் 10 கோடி ரூபாயில் உருவான இப்படம் இந்த ஆண்டின் பிளாக்பஸ்டர் பட்டியலில் இணைய உள்ளதால் படக்குழுவினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஐநா பாதுகாப்பு சபையின் உறுப்பினராக இருப்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பதை பாகிஸ்தானுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பாகிஸ்தான் தனது அரசியல் நோக்கங்களை முன்னெடுக்க ஐநா தளங்களை மீண்டும் மீண்டும் தவறாக பயன்படுத்துகிறது என்று ஐநா சபையில் காஷ்மீர் விவகாரம் குறித்து தவறாக பேசியதாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது.
சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீன அதிபர் ஜி ஜின்பிங் நாளை வடகொரியா செல்ல உள்ளார். இந்த தகவலை சீனா மற்றும் வடகொரிய அரசுகள் உறுதி செய்துள்ளன. கடந்த ஆண்டில் வடகொரியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டணி நாடாக சீனா விளங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைன் நாட்டில் உள்ள அலி அல் சலீம் விமானப்படை தளம் மற்றும் குவைத்தில் உள்ள 5ஆம் கடற்படை தலைமையகம் ஆகிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது ஒட்டுமொத்த வளைகுடா பகுதியின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் அபாயகரமான நடவடிக்கையாகும் என்று எகிப்து, கத்தார் நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.